வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை. அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது கேப் அப் இல்லைனா கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இது ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டோட ஒரு முதல் அரை மணி நேரமோ இல்லைனா ஒரு மணி நேரத்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மூமெண்ட்டோ புல்லிஷ் மூமெண்ட்டோ இருக்கும். அப்படி இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் தான் பாயிண்ட் தான் அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். ஏன்னா அது கிஃப்ட் நிஃப்டி நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறனால. அப்போ ஓப்பனிங்கை நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை வச்சு இன்றைக்கி கெஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் நம்ம ஏற்கனவே வீக்லி ரிப்போர்ட்டில் முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல்ஸை கொடுத்துருக்கோம். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுமா, கீழே ஓப்பன் ஆகுமா, அண்ட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டாக இருக்கிறனால நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆகிருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த ப்ரைஸ் லெவலில் எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு. அப்போது ஒரு ப்ரைஸ் லெவலில் கால் ஆப்ஷன்ஸ் குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் லெவல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் வேலை செய்யும். ஒரு ஒரு ப்ரைஸில் ஸ்ட்ராங்கான ஒரு அதிகமான குவான்டிட்டி ஆஃப் புட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமான சப்போர்ட். ஸோ கீழே போகிறதுக்கு சப்போர்ட்டாகவும் மேலே போகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் வேலை செய்யும். அப்போ இதை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 முக்கியமான நியூஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட H1B விசா இருக்குது. ஸோ யுஎஸ்க்கு வேலைக்காக போகிறவங்களுக்கான விசா இருக்குது. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அண்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இனிமே H1B அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு தான். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கும் ஏற்கனவே H1B விசா ஹோல்டர்ஸ் ஏற்கனவே யூஎஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரூல் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அப்படிங்கிறனால இது சம்மந்தமாக மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயந்தான். ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே வந்த நியூஸ் தான், இப்போ தான் அஃபிஷியலாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இதுக்கு ரியாக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான், ரியாக்ட் ஆகாது. ரெண்டாவது, நமக்கு நிறைய ஜிஎஸ்டியில் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஜிஎஸ்டி சேஞ்சஸ் ரூல்ஸுமே பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் தான், எல்லாரும் இப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால மார்க்கெட் ஒரு டவுன் சைடோ இல்லை கீழே போகுமோ அப்படிங்கிறது தெரியாது. மார்க்கெட் வேணால் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த 2 முக்கியமான நியூஸ் இருக்குது. அண்ட் இதோட எஃபெக்ட் மார்க்கெட்டில் எவ்வளவு இருக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இது 2ஓட நியூஸும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டியில் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் போன வெள்ளிக்கிழமை 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல ப்ரைஸு கீழே நமக்கு டைம் இருக்குது 15:30 சொல்லி. அப்போது இந்த ப்ரைஸ்லேருந்து நமக்கு வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் தான் இருந்துச்சு. ஸோ இதனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணியிருந்தோம். ஆனால் அதை மறுபடியும் உறுதி பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேப் டவுனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 96 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகும்போதே ஒரு நெகட்டிவ் கேண்டில், அதுவும் 15 மினிட்ஸ்க்கான ஒரு நெகட்டிவ் கேண்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 6:30லேருந்து மார்க்கெட் அழகான ஒரு சரிவு, திருப்பி ஒரு கன்சாலிடேஷன், திருப்பியும் கீழே போகும். ஸோ அப்போ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்படி இருந்தாலுமே எந்த முக்கியமான ப்ரைஸை தாண்டினா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி 25,360 தாண்டணும். அப்படின்னா நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் கீழே 25,260 தாண்டணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். ரெண்டாவது, மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட், கீழே வரும் கொஞ்சம் மேலே போகும், கீழே வரும் கொஞ்சம் மேலே போகும், அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது தெரியுது. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி 50ல் இதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பார்ப்போம். அப்போது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ரெட் ஃப்ளாக் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது நம்ம வீக்லி அனாலிசிஸ் அப்போ பண்ணது. ஸோ நான் அப்போ என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் ஓரளவு இந்த ரெட் ஃப்ளாக் கிட்ட டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு தான்
நான் ஓப்பனிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதை நான் டெலிட் பண்ண போகிறதில்ல. பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு. அப்போ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 105 பாயிண்ட் இருக்குது. அப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 90 பாயிண்ட். அப்போது மார்க்கெட் இந்த ரெட் ஃப்ளாக் கிட்ட டவுன்ஃபால் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். இது வந்து எனக்கே நான் வந்து வச்சுக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அண்ட் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு தான், வேறு எதுவுமே இல்லை. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 70 பாயிண்ட் இருந்துச்சு. காலையில் ஓப்பன் ஆகும்போது இன்னொரு 20 பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு மிடில் லேயரில் வச்சுருந்தேன். அப்போது நிஃப்டி வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மாதிரி நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். மேபி இல்லைனா சின்னதாக கூட கேப் டவுன் வரலாம். இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி 50 ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகலாம். அண்ட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகி 25,320 தாண்டறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். ஏன்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் லோவர் சைடு வந்துச்சு. இந்த ரெண்டு ப்ரைஸ் லெவலுக்குள்ளே இருந்துச்சு. 25,320யும் 25,120க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு சைட்வேஸ் தான் மூவ்மெண்ட் போகும். அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 25,120 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து 24,800 வரைக்கும் புஷ் டவுன் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகே, அதே சமயம் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அதுக்கான ப்ரைஸ் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நிஃப்டி 50 இந்த 25,120 பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட்லனா அடுத்து நமக்கு டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,800. ஓகே, அதே சமயம் 25,320 நெகட்டிவாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டுக்கு வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 25,650 வரைக்கும் போகும். அப்போது எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை, எந்த முக்கியமான ப்ரைஸ் லெவலை தாண்ட போகுதுங்கிறது தான் முக்கியம். அதே சமயம் இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து பொசிஷன்ஸோ இல்லைனா நமக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வர்றதுக்கு கஷ்டம். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் போச்சுன்னா அது வந்து மோஸ்ட்டாக ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து இருக்காது. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோட இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன். அப்போது நிஃப்டி 50க்கு 4 கீ ப்ரைஸ் லெவல் ஓப்பன் ஆகிறது மேபி நமக்கு 25,320க்கு கீழே ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25,320யும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,650யும் இருக்குது. சப்போர்ட் வந்து 25,120ம் 25,800ம் 24,800ம் இருக்குது. ஓகே, அதே சமயம் நம்ம வந்து நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300 தான் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அப்போது இங்கிருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது நமக்கு வந்து 25,300ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் இந்த 25,300க்கு கீழே வந்துட்டாவே மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு அர்த்தம். ஏன்னா இந்த சப்போர்ட்டை நமக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து நமக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் 25,000 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் டவுன்ஃபால் ஆகும்போது 25,300 கன்சிடர் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த 25,300க்கு மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்றைக்கே ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 25,300க்கு கீழே வந்துருச்சுன்னா இன்றைக்கி ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 25,300 நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கு கீழே வந்துருச்சுன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, நம்மளோட பிசிஆர் ரேஷியோ வந்து 0.7 இருக்குது. அண்ட் இந்த பிசிஆர் ரேஷியோ 0.7னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும். ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ ரொம்ப நாளாக ஒபே பண்ணுறதில்ல. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் பிசிஆர் ரேஷியோவை பியூராக டிபெண்ட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஏன்னா பிசிஆர் ரேஷியோ எதனாலன்னு தெரியல, நமக்கு ஒரு 2 வாரமாக பார்க்கும்போது பிசிஆர் ரேஷியோவுக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் டைரக்ஷனுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம், இல்லைன்னா கால்குலேஷனில் சேஞ்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கவனிச்சுக்கணும். அப்போ நிஃப்டி 50க்கு இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸ்லேயே நம்ம வந்து மார்க்கெட் சென்செக்ஸும் நம்ம வந்து மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது அங்கே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து 82,500 வரைக்கும் ஓப்பன் ஆகலாம். அண்ட் 82,500க்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்செக்ஸில் மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணுறோம். ஏன் இந்த 82,500னா இப்போ இருக்கிற அடுத்த மணிலேருந்து அடுத்து இருக்கிற நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 82,500 தான். ஸோ அதனால் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து இந்த 82,500க்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் நமக்கு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் நமக்கு வந்து சென்செக்ஸில் இருக்கிற முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல். ஸோ இப்போ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம ஏற்கனவே ப்ரைஸ் லெவல் மார்க் பண்ணியிருந்தோம். ஓகே, 82,500க்கு கீழே வந்துருச்சுன்னா நம்ம வந்து 81,900 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு எதிர்பார்க்கலாம். அப்போது இது வந்து நமக்கு வந்து சென்செக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி சென்செக்ஸில் நம்ம வந்து முக்கியமான சப்போர்ட்டாக எதை எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 82,500க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா
82,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால 82,500 600 இது ரெண்டும் தான் நமக்கு முக்கியமாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட மூவ்மெண்ட் டைரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். 82,000க்கு மேலேனா 82,600 தான் நமக்கு டார்கெட், 82,500க்கு கீழேனா 81,900 தான் நமக்கு டார்கெட். ஸோ அப்படிங்கிறனால இந்த தான் சென்செக்ஸ்க்கான முக்கியமான 3 கீ ப்ரைஸ் லெவலாக இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து 2 சப்போர்ட் லெவல்ஸ் தான் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 56,000 இதுதான் நமக்கு வந்து டார்கெட். அதே மாதிரி 54,000. அப்போது இப்போ இருக்கிற 55,400லேருந்து மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுதா மேலே ஓப்பன் ஆகுதாங்கிறது தான் முக்கியம். அப்போ 55,400 கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட லோவர் சைட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 55,400. ஓகே, 55,400. அப்போ இந்த 55,400க்கு கீழே டவுன்ஃபால் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 54,800 தான் நமக்கு டார்கெட். 55,400க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 600 பாயிண்ட் பாசிட்டிவாக 56 தான் டார்கெட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கிற 3 முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல்ஸ். அப்போது நம்ம பார்த்துட்டோம் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் தான். அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு சைட்வேஸாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்காது. மேபி நமக்கு வந்து நெகட்டிவாக இப்படி மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.